ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய வாழ்க்கையில் வளங்களை கொடுப்பது அப்படிங்கிறது சுக்கிரன் தான். வறுமையை கொடுப்பதும் சுக்கிரன் தான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ஐயோ சுக்கிரதசை வந்துட்டா நான் ஆகான் ஆயிடுவேன், நானும் ஒரு அம்பானி ஆயிடுவேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க சுக்கிரன்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சனியை விட மோசமானவர் சுக்கிரன். இப்போ மிதுனத்துல வந்து புதனும் சுக்கிரனும் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அது மகாலட்சுமி யோகம். அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல போய் விழுந்திருப்பாங்க, கர்ப்பிணியா போய் விழுந்திருப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இது சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கு, யாரோட சேர்ந்து இருக்கு, எந்த பார்வையில் இருக்குங்கிறத வைத்துதான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதனினுடைய உடம்புல சுக்கிரன் வந்து ஒருத்தருடைய பிறப்பு உறுப்பை ஆளக்கூடியது. ஒரு கர்ப்பம் தங்கறதும் அதிகமாக கர்ப்ப சிதைவு ஏற்படுவதும் சுக்கிரனால் ஏற்படுறதுதான். முக்கியமா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்கள் இறந்தே இருக்குமா, டெட் செல்ஸா இருக்குமாங்கிறதையுமே சுக்கிரன் நிர்ணயம் பண்றது தான். நீங்க வந்து இந்தியன் மெடிசன் சரியே இருக்காது, நீ அலோபதி போ, இல்ல உனக்கு IVF தான் பண்ணணும், இதன் மூலமா தான் உனக்கு குழந்தை பிறக்குங்கிறதையும் சொல்ல முடியும். சுக்கிர தசையே வந்து பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது ஒரு மாரக தசை, கண்டிப்பா ஒரு கண்டம் மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்துட்டு போகாமல் இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது ஸ்திரீ தோஷ ஜாதகம்னு சொல்லுவோம். இப்போ கன்னி லக்னக்காரர்களுக்கு பாக்கியத்துல சுக்கிரன் இருக்கு, ரிஷபத்துல இருந்தா சூப்பர், தெய்வ அனுகூலம் கூடவே இருக்கும். இப்ப நீங்க சில குடும்பங்கள்ல பார்க்கலாம், நல்ல கணவரா இருப்பாரு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, இந்த பொண்ணுதான் பிரச்சனையா இருக்கும், புரிஞ்சுக்காது. அவங்க வீட்லயே வந்து பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருங்க, என் பொண்ணுதான் தெரியல. இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா, பொதுவா அந்த நட்சத்திரங்களை வச்சு 10 பொருத்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துறாங்க. அதுலயே இது மேட்ச் ஆகுமா? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு? கிடையாது சார், அதுக்குதான் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இந்த பொருத்தத்துல மார்க் போடுறதே ஃபர்ஸ்ட் தப்பு. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசா காலங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு புது சீரியஸ் ஆரம்பிச்சு, இது வரைக்கும் சனி தசை எப்படி இருக்கும், கேது தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 எபிசோட்ஸ் நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ 3வதாக சுக்கிர தசை குறித்து இந்த வாரம் பேச இருக்கிறோம். சனி தசை, கேது தசை, அது 2க்குண்டான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இந்த வாரம் நாம் குறிப்பாக பேச போகிறது சுக்கிரன்னா யார், சுக்கிர தசை எப்படி இருக்கும், சுக்கிர தசை எந்தெந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், ஒரு கம்ப்ளீட் வியூ, அதை தான் நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம். அதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக பாரதி ஸ்ரீதர் மேம் நம்மோட இருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், சனி தசை அடுத்து கேது தசை பார்த்தோம். இப்போ வந்து எல்லாருக்குமே அடுத்து என்ன அப்படின்னா, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சுக்கிர தசைனா ரொம்ப யோகமான தசை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது நிஜம்தானா? கண்டிப்பா கிடையாது. அதாவது எந்த ஒரு விஷயமே எடுத்துக்கோங்க சார், மித்துன்னு ஒன்று இருக்கும், ஃபேக்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ மித்து அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனை பற்றி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ஐயோ சுக்கிரதசை வந்துட்டா நான் ஆகான் ஆயிடுவேன், நானும் ஒரு அம்பானி ஆயிடுவேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க சுக்கிரன்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சுக்கிரனை வந்து அசுர குருன்னு சொல்கிறோம். அவர் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு மன ரீதியாக கெடுக்க முடியுமோ, உடல் ரீதியாக கெடுக்க முடியுமோ, வறுமையை கொடுக்க முடியுமோ, சனியை விட மோசமானவர் சுக்கிரன். இது உண்மை. ஆனால் நிறைய பேருக்கு வந்து சுக்கிரனை பத்தின விவரங்கள் தெரிவதில்லை. ஜென்ரலி நீங்க வந்து பாருங்க, சுக்கிரதசா தான் 20 years, சனி தசா கூட 19 வருடம் தான், ராகுவும் 18 தான். ஸோ இருக்கிறதுலே தசா காலங்கள்ல அதிகமா இருக்கிறது இந்த 20 years. ஸோ இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல விதமாக கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து புதனோட அவர் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்றோம். சுக்கிரன் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து. இப்போ மிதுனத்துல வந்து புதனும் சுக்கிரனும் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அது மகாலட்சுமி யோகம். ஆனால் கன்னியில வந்து சுக்கிரன் நீச்சமா இருப்பார்,
புதன் உச்சமா இருப்பார். அப்ப அந்த காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிதுனத்துல இருந்த பலன் இதுல குறைவா தான் இருக்கும். ஓகே. ஸோ புதன் எங்க சுக்கிரன் எங்க இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய வாழ்க்கையில் வளங்களை கொடுப்பது அப்படிங்கிறது சுக்கிரன் தான். வறுமையை கொடுப்பதும் சுக்கிரன் தான். ஓ, ரெண்டுமே அவர் தான். ரெண்டு வளமும் அவர் தான் கொடுப்பாரு, வறுமையும் அவர் தான் கொடுப்பாரு. ஆமா. அவர் அந்த தசா காலத்துல தான் அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுப்பாரா, இல்ல த்ரூ அவுட் எந்த தசா நடந்தாலும் அவர் கொடுக்குற பலன்கிறது இருந்துகிட்டே இருக்குமா? ஆமா. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்தில் பெண் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது சுக்கிரன் எப்படி அதுல இருக்குங்கிறத வைத்துதான் பொதுவாக பலன்களை சொல்வது. நவாம்சத்துல எப்படி இருக்கு, ராசியில எப்படி இருக்குன்னு. சோ ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சாபம் எந்த அளவுக்கு இருக்கும், அண்ட் இந்த பெண் சாபத்தினால் அந்த அந்த வம்சத்தினவருக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா, ஒரு குடும்பத்துல வந்து குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, இதையெல்லாம் நிர்ணயிப்பது. ஸோ சுக்கிரன் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். ஓகே ஓகே. இப்போ நீங்க 4 விஷயம் சொன்னீங்க, 4மே கேள்வியா கேட்கணும்னு இருக்கு. இப்போ சுக்கிரன் குலதெய்வம் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கேட்கலான்னா, இப்போ சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத வச்சு அதை முடிவு பண்ணுவீங்களா? ஆமா, எந்த இடத்துல இருக்கார், யார் கூட இருக்கார், கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். சரி. அதே மாதிரி ஜாதகங்கள்ல கிரக யுத்தம்னு ஒண்ணு உண்டு. சரி. இப்ப 2 கிரகம் சேர்ந்திருக்கு. இப்ப குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் அது கிரக யுத்தம். ஓ. அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்திருக்கிறாங்க, அது கிரக யுத்தம்னு பேரு. சூரியனும் சனியும். சோ 2 பகை கிரகங்கள் சேரும் பொழுது அது யுத்தம். அப்ப சூரியன் சனி செவ்வாய் அது சுக்கிரனும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஜாதகத்துல இப்ப ஒரு குரு நீச்சமா இருக்கு, அந்த இடத்துல வந்து சூரியன் சனி சுக்கிரன் செவ்வாய் இது எல்லாம் ஒரு பாக்கியத்துல இருக்கு, ஆனால் அது சரியான இடத்துல இல்லை அப்படிங்கிறச்சு வம்சத்தில் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகம் அவளுக்கு இருக்காது. அப்போ ஒரு ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பெண்கள் எல்லாம் அகால மரணங்கள் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல போய் விழுந்திருப்பாங்க, கர்ப்பிணியா போய் விழுந்திருப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இது சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கு, யாரோட சேர்ந்து இருக்கு, எந்த பார்வையில் இருக்குங்கிறத வைத்துதான் சொல்றது. அதுதான் அடிப்படையாக வைத்து சொல்றாங்க. ஓகே ஓகே. சுக்கிரதசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிரதசையில என்னென்ன செய்யலாம், என்னென்ன ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். பொதுவாக சுக்கிரதசையில என்னென்ன நடக்கும்? இப்ப கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரியா, என்ன மாதிரியா? இப்ப எப்பவுமேங்க ஒரு தசா காலங்களை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். சோ ஒரு 20 வருட காலத்தை நம்ம 10 பிரிக்கிறோம். சோ சுக்கிர தசைக்கு ஃபர்ஸ்ட் தசா அந்த புக்தி வந்து சுக்கிர புக்தியே வரும். அப்புறம் லைனா வரும், சூரியன் வரும், சந்திரன் வரும், செவ்வாய், இப்படி லைனா வரும். இதுல சுக்கிரனுக்கு பகையாக இருக்கக்கூடிய கிரகங்கள், இப்ப இதனுடைய காம்பினேஷன்ல பகையா இருக்கும் பொழுது அந்தந்த புக்திகள் வந்து பாதிக்கப்படும். அப்ப இந்த சுக்கிர தசையில இந்த சுக்கிரன் சரியா அமையலன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலி ஃபார் லேடிஸ் சுக்கிரன் நல்லா இருந்தால்தான் கர்ப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு மனிதனினுடைய உடம்புல சுக்கிரன் வந்து ஒருத்தருடைய பிறப்பு உறுப்பை ஆளக்கூடியது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்ப அவங்களுக்கு சுரப்பிகள், அந்த ஈஸ்ட்ரோஜன்ஸா இருக்கட்டும், ப்ரொஜெஸ்ட்ரான்ஸா இருக்கட்டும், இது எல்லாம் சுக்கிரன் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை வச்சுதான். ஒரு கர்ப்பம் தங்கறதும் அதிகமாக கர்ப்ப சிதைவு ஏற்படுவதும் சுக்கிரனால் ஏற்படுறதுதான். அப்ப அது அந்தந்த புக்தி காலங்கள்ல செவ்வாய் புக்தியோ ராகு புக்தியோ சூரிய புக்தியோ இதெல்லாம் வரைச்சு ஒரு பெண் கர்ப்பமாறான்னா இந்த லேடிஸ்க்கெல்லாம் 3 மாசத்துல கர்ப்பம் கலைஞ்சிருது, 5 மாசத்துல, இது எல்லாமே இந்த சுக்கிரதசா காலங்கள்ல நடைபெறும். சோ திருமணங்கள் சுக்கிரதசால வரும். அவங்க எந்த வயதுல வர்றது அப்படிங்கிறது இருக்குதுங்க. இப்ப சுக்கிரன் வந்து ஒரு 60 வயதுக்கு மேல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே சுக்கிரதசையே வந்து பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது ஒரு மாரக தசை, கண்டிப்பா ஒரு கண்டம் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு போகாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் அது வந்து இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கண்டிப்பா வரும். லிவர் ஜாண்டிஸ் வர்றது, லிவர் சம்பந்தப்பட்டது,
லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய டிசீசஸை இந்த சுக்கிரன் கொடுக்கும். அதில் அவங்க பொழைச்சி எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுள் காலம் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த சுக்கிர தசாயிலேயே அவங்க ஆயுள் காலம் முடியும். ஓகே, இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் நல்ல யோகம் அப்படின்னா எந்த இடம்னு சொல்லலாம் மேடம்? அது எங்கே, அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம் இது எல்லாமே சுக்கிரனுக்கு ஃபேவர். ஓ, எல்லாமே மகரம், கும்பம், அந்த நாலுமே ஓகே ஃபேவரபிள். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த நம்ம கன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுக்கிரன் நீச்சம். சூரியனும் கடகமும் பகை. ஓகே. மிதுனம் ஓகே ஓரளவுக்கு. அதே மாதிரி மேஷத்துலேயும் சுக்கிரன் ஒன்றும் பெருசாக நல்லதை பண்ணாது. அண்ட் விருச்சிகத்தில் வந்து ஓரளவுக்கு ஓகே. அண்ட் துலாத்தில் வந்து ஆட்சி. ஓகே. ஸோ இதில் வந்து ரொம்ப மோசம்னு சொல்கிறது வந்து கடகம் அண்ட் சிம்மம் தான். ஓகே ஓகே, அந்த 2 இடம் தான். ஆமாம், கடகத்துலேயும் சிம்மத்துலேயும் சுக்கிரன் இருந்தால் அது பகை. இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பகை, சுக்கிரன் வந்து சிம்மத்துல பகை. ஓகே ஓகே, 2 பேரும் ரிவர்ஸ்ல. என் வீட்டுல நான் சண்டை போடுவேன், என் வீட்டுல நீ சண்டை போடுவ. ஆனா பாருங்க சார், இப்ப வந்து நம்ம கேலக்சி எடுத்துனோம்னா சூரியனுக்கு ரொம்ப மிக அருகாமையில் இருக்கிறது புதனும் சுக்கிரனும் தான். ஸோ ஜாதகத்திலே வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட புதன் கூடவே இருப்பாரு. இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது டிகிரிஸ் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் ஆகும். ஸோ இந்த சூரியன் புதன் சுக்கிரனினுடைய காம்பினேஷன்ஸ் எப்பவுமே பொதுவா கூடவே இருக்கறனால உடல் ஆரோக்கிய விஷயங்கள், வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், திருமணம், குழந்தை, இது எல்லாமே இந்த புதன் சுக்கிரனை எல்லாம் சார்ந்துதான் ஜாதகத்திலேயே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா புதன் வந்து நரம்பு மண்டலத்தை ஆளக்கூடிய கிரகம், சுக்கிரன் வந்து நமக்கு குழந்தை பிறப்பு, வாழ்க்கை, நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமா அந்த வம்ச விருத்திக்கான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனை சார்ந்ததுதான். ஸோ இது பெண் ஜாதகத்துல சரியில்லைனாலும் குழந்தை பிறக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆண் ஜாதகத்துல சரியில்லைனாலும் கஷ்டமா இருக்கும். அண்ட் முக்கியமா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்கள் இறந்தே இருக்குமா, டெட் செல்ஸா இருக்குமாங்கிறதையுமே சுக்கிரன் நிர்ணயம் பண்றதுதான். ஓ, அதை கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தை. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா. ஒண்ணு இப்ப நம்ம குழந்தை பிறக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்களா, நம்ம வந்து அதுலயே ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ல நீங்க அதை சரி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னவங்க அதனால் பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து இந்தியன் மெடிசன் சரியே இருக்காது, நீ அலோபதி போ, இல்ல உனக்கு IVF தான் பண்ணணும், இதன் மூலமா தான் உனக்கு குழந்தை பிறக்குங்கிறதையும் சொல்ல முடியும். இன்னைக்கு காலத்து ஜோசியம் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க இதே இது ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடின்னா நம்ம இதை சொல்லல. அன்னைக்கு குழந்தை பிறப்புக்கு அப்ப அன்னைக்கும் இந்த சுக்கிரன் சூரியனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் இதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஜாஸ்தி இருக்கு லைஃப் ஸ்டைல்னால. அன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களினுடைய ஜாதகத்தில் சுக்லம்னு சொல்லுவோம், அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து நம்ம சுக்லம்னு சொல்றோம். இதை ஒருத்தருக்கு நிர்ணயம் பண்றது சுக்கிரன் தான். ஓகே 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 ஓகே. இப்போ ஆக்சுவலா இதோட ரிலேட்டடா தான் நான் நினைக்கிறேன். இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்க இல்லையா, பொதுவாக அந்த நட்சத்திரங்களை வச்சு 10 பொருத்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துடுறாங்க. அதுலயே இது மேட்ச் ஆகுமா? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு? கிடையாது சார், அதுக்குதான் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இந்த பொருத்தத்துல மார்க் போடுறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இது பிற்காலத்தில் நம்மளா இயற்றின ஒன்றுதானே தவிர சாஸ்திரப்படி கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம 2 பேரோட ஜாதகத்தையும் பார்க்கணும், 2 பேருக்கும் சுக்கிரன் எப்படி இருக்குங்கிறதையும் கவனிக்கணும். ஆமா, இப்போ நட்சத்திரம் நல்லா பொருந்தும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு புனர்பூசம் பொருந்துமான்னா பொருந்தருது. ஓகே, இவங்க லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணலாமான்னா நட்சத்திர பொருத்தப்படி பண்ணலாம். அப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆண் ஜாதகத்திலயும் ஒரு பெண் ஜாதகத்திலயும் குழந்தை பிறப்பு விஷயத்தில் இந்த சுக்கிரன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நம்ம அவங்கள்ட்ட உண்மையை சொல்லத்தான் வேணும். எடுத்துக்காது அவங்களுடைய இஷ்டம். ஓகே ஓகே. அப்போ திருமண பொருத்தம் பார்க்கறதுங்கிறது வெறுமனே நட்சத்திர பொருத்தமாக மாத்திரம் இல்லாமல்
அந்த ஜாதகத்தையும் உரிய ஜோதிடர்கிட்ட, யாராவது நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட காட்டி பொருத்தம் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ரொம்ப நல்லது இல்லைங்களா? ஆமா, அதுவும் குறிப்பா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த குழந்தை பிறப்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் கண்டிப்பா இதுல தெரியும். அதுல சுக்கிரன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அதுல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த 9 கிரகங்கள்ல சுக்கிரனுக்கு ரொம்ப நட்பான உகந்த கிரகம் இது, பகையாக இருக்கக்கூடிய கிரகம் இது? பகைன்னு சொல்லணும்னா சூரியன், ராகு, கேத்து. ராகு கேத்து. ஆனா குரு கூட பகை இல்ல இல்ல? இல்ல, குருவும் இவரும் சேர்ந்தால் அசுர குரு, நம்ம தேவ குரு சேர்ந்தால் இப்படி அவங்களுக்கு சில தெய்வானுகூலங்கள் இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட, பகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ராகு, கேத்து, சூரியன், சந்திரன். சந்திரனும்? ஆமா. ஓ, இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது ஸ்திரீ தோஷ ஜாதகம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஜாதகம் அது ஸ்திரீ தோஷமா, நீ பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு பண்ணணுமா, இல்ல உன்னுடைய குடும்பத்துல நிறைய பெண்கள் சாபம் இருக்கா, இத சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கும் போது ஒரு ஆண் ஜாதகத்தில் அது நிர்ணயம் பண்ணும். இப்போ ஒரு பெண் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க, இந்த சுக்கிரன் சந்திரன் ஒன்னா இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கும், அவங்களால ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருக்க முடியாது, ஒரு நல்ல மனை வாழ்க்கை அவங்களுக்கு அமையறது கஷ்டம். இப்ப நீங்க சில குடும்பங்கள்ல பார்க்கலாம், நல்ல கணவரா இருப்பாரு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, இந்த பொண்ணுதான் பிரச்சனையா இருக்கும், புரிஞ்சுக்காது. அவங்க வீட்லயே வந்து பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருங்க, என் பொண்ணுதான் தெரியல. அந்த மாதிரி லேடிஸ்க்கு ஒரு விதமான ஒரு பலன் இருக்கும், ஜென்ஸ்க்கு ஒரு விதமான பலன். ஓகே ஓகே. ஸோ சுக்கிரன்கிறவர் வந்து அவர் ஹீரோ இல்லை, அவர் ஆக்சுவலா ஒரு பாதி வில்லன். அவர் பாதி இல்லைங்க, முழுமையா. ஒவ்வொரு லக்னத்துக்காக எப்படி சுக்கிர தசை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ அதை பேசும்போதே அவங்களுடைய, இப்போ மேஷ லக்னம் பேசுகிறோன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஃபஸ்ட்டு 20, 2வது 20, 3வது 20, இதுக்குள்ளே எந்த 20க்குள்ளே வந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், என்ன காம்பினேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை தொடர்பான சிக்கல்களை சந்திப்பாங்க, இதை பற்றியும் நம்ம பேசுவோம். மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சந்திரன் இருந்தால் அது ராசியில வரும். இப்ப மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து எந்த வயதாக இருந்தாலும், வெதர் ஃபர்ஸ்ட் 20ல இருக்காங்களா, செகண்ட் 20s இல்ல தேர்ட் 20s, எதுல இருந்தாலுமே லக்னக்காரக்கன் வந்து அவங்களுக்கு செவ்வாய். ஸோ சுக்கிரனோட இருந்தால் அது பகை. ஸோ மேஷ லக்னத்திலேயே அவளுக்கு சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு சுக்கிரன் வந்து 2க்கும் 7க்கும் உடையவன், 2க்கும் 7க்கும் உடையவன். ஸோ இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே வந்து கேத்து. ஸோ அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு முழுமையா 7 வருஷமா இருந்தாலுமே 7 வயசுல இருந்து சுக்கிரதசை வரும். அப்ப அவங்களுக்கு ஒரு 27, 30 வயசுக்குள்ள சுக்கிரதசை முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 20ல வருவாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே சுக்கிரதசை வரும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை வரும். ஸோ சுக்கிரன் முடிஞ்ச, அதனால அவங்களுக்கு சூரிய சுக்கிரதசை தெரியாது. சோ இந்த சுக்கிரதசை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு அதிகம் கொடுக்கும். அந்த அஸ்வினிக்கு. பரணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப தசா காலமே அப்படிங்கும் பொழுது அது பாலாரிஷ்டத்துல வரும். சோ 12 வயசு வரைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். 12 வயசுக்கு மேல சரியாயிடும். கிருத்திகா நட்சத்திரக்காரன் பார்க்கவே போறது இல்ல. அப்ப இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் அதுலயும் ஹார்மோன் இம்பேலன்சஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். லேடிஸ்னா கொஞ்சம் அதிகமே அதனுடைய பாதிப்பு இருக்கும். இப்ப மேஷ லக்னம் எடுத்துட்டீங்கன்னா அவளுடைய குணாதிசயங்கள் வந்து செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல அவளுக்கு கோபமும் அதிகமா வரும். அப்போ இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த சுக்கிரதசா காலகட்டத்தில் இதனால் அவர்களினுடைய உடல்ல அந்த சுரப்பிகளினுடைய பாதிப்பு, இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும் பொழுது மேஷ லக்னத்துக்கு உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது சூரியன், சிம்மன் தான் வரும். ஸோ சூரியன் எங்க இருக்காருங்கிறத பார்த்துதான் அவளுக்கு இந்த குழந்தை பிறப்பு
வந்து அதுல பார்க்கணும். ஓகே. ஸோ சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா, அதுவும் சிம்மத்திலேயே இருக்குன்னா, லேடிஸ்க்கு நிறைய அபார்ஷன்ஸ் வர்றது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சின்ன வயசுல கர்ப்பப்பை எடுக்கிறது, இது எல்லாமே இருக்கும். செவ்வாயும் கூட இருந்தா கேட்கவே வேண்டாம். ஓகே ஓகே. சரி, ரிஷபம். ரிஷப லக்னம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே வந்து சுக்கிரன் தான். அதனால ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து நன்மையை நிறைய செய்வாரு. அதுவும் இல்லாத அவரு 6க்கு அதிபதி வேற. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து துலாத்திலேயே இருந்ததுன்னா அவங்களுக்கு தன அம்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சுக்கிரனும் புதனும் இருந்தாங்கன்னா நல்ல லக்ஷ்மி யோகத்தை உடையவர்களா இருப்பாங்க, நல்ல பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ சில பேருக்கு வந்து ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுவாங்க, நொடிஞ்சு போயிடுவாங்க, திவாலாயிரும் அந்த மாதிரி. ஸோ சுக்கிரன் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம். நீங்கள் கடன் கொடுக்கறது, வட்டிக்கு கடன், பிஸ்னஸாக பண்ணுறது, இதுக்கெல்லாம் சுக்கிரன் வந்து ரொம்ப காரணகர்த்தாவாக இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, கேம்பிளிங், இப்போ வந்து சூதாடுறது, குதிரை மேலே காசு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து கேசினோவில் போய் உட்காந்து நீங்கள் சுக்கிரன் தான் மெயின். ஸோ இதில் அந்த சுக்கிரன் வந்து சில பேருக்கு இப்போ 2 நெகட்டிவ்ஸ் மேக் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து துலாத்தில் இருந்தால் ரிஷப லக்னக்காரர்களுக்கு அவங்க தைரியமாக சூதாடலாம். அடேங்கப்பா, நல்ல சூப்பராக பாருங்க. இது ஜாதகப்படி நாம இதை வந்து சொல்றோம், இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ப்ளீஸ். ஆமாம். ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட ஜாதகங்களும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து பார்த்தவங்களே நான் பார்த்தோன்னே கேட்டேன். அவர் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட he makes 70 lakhs to 1 crore only through gambling, சார். சரி, அது வந்து சுக்கிரன்கிறவர் வந்து எப்படின்னா சார், உங்களுக்கு இந்த ஆசைகளை தூண்டி விட்டு அடிக்ஷன் பண்ற அளவுக்கு போகும். இப்ப இதே சுக்கிரன் ராகு சிம்மத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தா தவறான பாதை கொண்டு போயிடும். ஆனால் இப்ப ரிஷப லக்னம் அவங்களுக்கு சுக்கிரன் ராகு 6ல இருக்கு அப்படிங்கும் போது பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்கள ஒரு கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு தசா காலங்கள் சரியில்லை அப்படிங்கும் போது நல்லா கொண்டுட்டு வந்து டமால்னு அடிச்சிடும். அப்ப 20 years ஆஃப் சுக்கிர மகாதசா, இதுல எதை வேணாலும் பண்ணலாம். நீங்க ரிஷப லக்னத்தை எடுத்திருந்தீங்கன்னா இப்ப அதுல ராசிக்காரர்கள், இப்ப ரிஷப லக்னம்ங்கிறது எந்த ராசிக்காரர்களுக்கு வேணாலும் இருக்கும். இட்ஸ் நாட் தட் நீங்க ரிஷப ராசிக்கு மட்டும்ங்கிறது கிடையாது. he can be any ராசி. சோ இப்ப நீ மேஷ ராசின்னா உனக்கு வந்து 12ல சந்திரன் இருக்க போறார். சோ சந்திரன் வச்சுதான். ஆனா ரிஷப லக்னத்துக்குன்னு சுக்கிர தசாவை எடுத்துட்டீங்கன்னா லக்னாதிபதி தசாங்கிறதுனால அவளுக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கும் சுக்கிரன் வந்து நல்லா இருக்கும். பட் என்னன்னா இவாளுக்கு இந்த சுக்கிரன் வந்து 5க்கும் 12க்கும் உடையவன் இந்த மிதுன லக்னத்துக்கு. ஸோ இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, இந்த 12க்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் வந்து நிறைய கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. ஆனா ஹெல்த்துக்கு நிறைய அவ வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சுக்கிர திசையில சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரியும் வரலாம். அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க என்ன ராசி, அவங்களுக்கு என்ன மாதிரியான 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு. ஏன் மிதுன லக்னத்துக்கு சொல்றேன்னா 6 குடையவன் செவ்வாய், 5 குடையவன் சுக்கிரன். சோ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 12ல இருந்ததுன்னு வைங்க, இந்த சுக்கிர தசை வந்து அவளுக்கு ஹெல்த் வைஸ் நல்லது பண்ணாது. ஓகே ஓகே. நிறைய மருத்துவத்துக்காக செலவு செய்யக்கூடியதாகவே இருக்கும். அதனால மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசை முதல் 10 வருஷம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு சூரியன் எங்க இருக்காரு, நம்ம எந்த மாசம் பிறந்தா அப்படிங்கறது கணக்கு உண்டு. அதனால இப்ப மிதுனத்துக்குன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து நல்லதுதான் பண்ணுவார். பட் அவர் 12க்கு அதிபதி 5க்கு அதிபதி அப்படிங்கும்பொழுது நிறைய விஷயங்கள் மருத்துவத்துக்கு செலவு செய்யற மாதிரி ஆயிரும், கட்டாயம் வரும். ஓகே ஓகே. கடக லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து சுக்கிர தசா நல்லா இருக்காது. சரி. ஏன்னா 20 இயர்ஸும் அவளுக்கு ஒரு பணத்தை கொடுக்கும், ஆனால் கஷ்டத்தையும் அதிகமாவே கொடுக்கும். இதுல நீங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசையில திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜாதகப்படிக்கு பார்த்துட்டு பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா மன வாழ்க்கை சரியா அமையாது. ஒண்ணு உடம்பு சரியில்லாத கணவன் அமையணும். ஏன்னா
கடக லக்னத்துக்கு 7க்கும் 8க்கும் சனி அதிபதி ஆயிடுறாரு. அப்ப அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசை வரும் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லதை வந்து கொடுக்காது. அவங்களுக்கு அந்த அந்த திருமண வயதில் அவங்க பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு புதன் தான் ஆரம்ப தசா காலம் வருது. ஸோ இந்த புதன் ஆரம்ப தசா காலம் வந்ததுன்னா அடுத்தது கேது வரும். கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் கரெக்டா கல்யாண வயசுல வரும். கரெக்டா வரும். அப்போ ஒரு பொருளாதார வளர்ச்சி 20 வருஷம். இப்போ ஒருத்தருக்கு 25 வயசுல ஆரம்பிச்சதுன்னா 45 வயசு வரைக்கும் சுக்கிரன். ஆமா, அதாவது இப்போ ஒரு லவ் மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார், தவறான ஒரு ஸ்பௌஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜாதகம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கக்கூடிய கணவனும் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கடக லக்னம், கடக ராசி, இதுல ஆயில்ய நட்சத்திரமா இருந்தாதான் இந்த பலனை நான் சொல்றேன். இதுல நீ எந்த ராசி வேணாலும் இருக்கலாம் சந்திரன், பட் கடக லக்னம்னு எடுத்துட்டா 20 இயர்ஸ் நல்லா இருக்காது. ஓகே, கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ இந்த 20 இயர்ஸ் அவங்க வந்து ஃபைனான்ஸை வந்து பார்த்துக்கணும். முக்கால்வாசி இப்போ அவங்க நான் சொன்ன மாதிரி என்ன ராசி வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் அந்த 20 இயர்ஸ் ஆஃப் சுக்கிர மகாதசா அவளுக்கு பெரிய. அதனால பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 20 இயர்ஸ் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப சுக்கிரதசா நீ ஆகான் இருப்ப ஓகான் இருப்பேன்னு தவறா வந்து ஏற்றி விட்டுட்டு சொல்லிட்டு பாவம் அவனும் கடனை வாங்கி மொத்தமா ஒண்ணும் இல்லாத போனவங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னமும் அதே மாதிரிதான். சுக்கிரன் வந்து அங்க பகை. ஸோ சிம்ம லக்னத்துக்கு இந்த 20 வருஷம் சுக்கிரதசா அதிகமான இப்போ கடகத்துக்கு எப்படி நான் பொருளாதாரத்தை பத்தி சொன்னனும், சிம்ம லக்னக்காரங்க வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மெயினா வந்து இந்த சிம்ம லக்னமாக இருந்து உங்களுடைய சுக்கிரதசால கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கிட்னிஸை பாதிக்கும். அதனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆகலாம், அதனால கிட்னிஸ் பாதிக்கப்படலாம். ஸோ அதுல அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஓகே. மூணு நட்சத்திரத்துக்குமே யாரா இருந்தாலுமே இப்ப மகம் எடுத்துட்டீங்கன்னா கேத்து, அவங்களுக்கு கேத்து தசை ஆரம்பம் சுக்கிரன் வரும். பூரத்துக்கு ஆரம்பமே வந்து சுக்கிரன் தான். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன். சோ உத்திர நட்சத்திரக்காரன் வந்து பார்க்க மாட்டாங்க. சோ நம்ம மேஷத்துக்கு என்ன பேசணுமோ அதேதான் இவளுக்கு சிம்மத்துக்கு. அதனால சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிரதசா 20 இயர்ஸ் வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், திருமண வாழ்க்கை. இப்ப சப்போஸ் முதல் 7 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது வந்துருது மகத்துக்கு, அதுக்கப்புறம் 8 வயசுல இருந்து சுக்கிரன் ஆரம்பிச்சதுன்னா 28 வயசு வரைக்கும் சுக்கிரதசா. அப்ப நீங்க வந்து ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா பாதிக்கும். கரெக்டான ஸ்பௌஸ் எடுக்க மாட்டாங்க. சூப்பர். அடுத்து கன்னி லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து அங்க நீச்சம். ஸோ அது பெருசா நம்ம ஆகோன்னு இருக்கும் அப்படின்னு இல்லாட்டாலும் அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா அமைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்னி லக்னம் 7ல சுக்கிரன் உச்சனா இருக்கு. அப்போ ஒரு திருமண வயதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு லைஃப் வந்து அமையும். ஒரு நல்ல இப்ப இவங்க வசதி கம்மின்னா ஒரு நல்ல வசதியான வீட்டுல போய் வாழ்க்கை இருக்காது. ஆனால் சுக்கிரன் களத்திரத்துல 7ஆம் இடத்துல இருந்தால் தோஷம். அதனால அவங்க பரிகாரங்களை பண்ணிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணணும். இப்ப சில பேருக்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், வெளியில இருந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு, பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது. இப்ப இவங்களுக்கு 7ல சுக்கிரன், 7க்குடைய குரு நீச்சமா இருந்ததுன்னு வைங்க, அது லாபத்துலதான் வரும். அதாவது 5ல வரும் இவளுக்கு. 8க்குடைய செவ்வாய் வந்து சூரியனோடையோ சனியோடையோ சேர்ந்திருந்தா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல பெரிய வீட்டுல மருமகனாவோ இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்தியம் இருக்காது. ஸோ 7ஆம் இடத்தில் அது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி தோஷம்தான். ஸோ கன்னி லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தால் தோஷம், 8ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம். ஸோ 7ஆம் இடத்தில் உச்சன்னு சொன்னா கூட அது 8ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ கன்னி லக்னக்காரர்களுக்கு பரிகாரம் பண்ணாம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணக்கூடாது. கன்னி லக்னத்துக்கு மட்டும் இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு. இப்போ கன்னி லக்னக்காரர்களுக்கு பாக்கியத்துல சுக்கிரன் இருக்கு, ரிஷபத்துல இருந்தா சூப்பர், தெய்வ அனுகூலம் கூடவே இருக்கும். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, கன்னி லக்னம்
குரு வந்து லாபத்துல உச்சன், ம் சுக்கிரன் சொந்த வீட்டுல இருக்கார், ம் சந்திரனும் அதுலயே உச்சனா இருக்கார். ஸோ அவ ரோகிணி நட்சத்திரம்னு வைங்க. சரி. இவாளுக்கு அவங்க வீட்டுல வந்து யாராவது சின்ன வயசுல இறந்தவங்க, இப்ப கன்னி இருக்கு வீட்டுல, ம் ம் ஒரு கன்னி தெய்வம் இருக்கு கும்பிடுங்கன்னா, இந்த மாதிரியான ஜாதகங்கள் எல்லாம் அது இருக்கும். ஓ சரி. நவம்சத்துல இருந்தாலும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இவாளுக்குலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல பெரிய அளவுக்கு கஷ்டமே பட மாட்டாங்க. ம் வந்தா கூட இந்த தெய்வம் காப்பாற்றும். இப்போ ஒரு சிலர் வீடுகள்லங்க நல்லா வாழ்ந்தவங்க, ரொம்ப தெய்வ பக்தி ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு தெய்வமா இருப்பாங்க. ம் ம் இது பல குடும்பங்கள்ல இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த சுக்கிரனினுடைய அமைப்பு ஜாதகத்தில் அதை சொல்லும். ஓ இந்த வீட்ல ஒரு தெய்வம் இருக்கு. இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, உங்க வீட்ல ஒரு தெய்வம் காவலா இருக்கு, கன்னி இருக்கு, ஆமா. இது நீங்க கும்பிடாம விட்டுட்டீங்க, ம் ம் இதெல்லாம் சுக்கிரனை வச்சு சொல்றோம். சுக்கரனை வச்சு சொல்லக்கூடியது. ஓகே, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்ம இதோட தொடர்ச்சியை வந்து அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். நேயர்களே, உங்களுக்கு இது தொடர்பாக வேறு எது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. கூடிய விரைவில் நம்ம இடத்துக்கிட்ட அதுக்குண்டான பதிலை பெற்றுத்தரேன். ஏற்கனவே நீங்கள் சனி கேதுவில் கேட்ட கேள்விகளே நிறைய இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு எபிசோட் நம்ம பண்ணி மேடத்திட்ட இருந்து பதில்களை பெற்றுக்கலாம். மற்றொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேடம். வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.